Hello students, welcome to our channel. நம்ம இன்னைக்கு exercise 2.1ல fourth sum பார்க்கலாம். given question என்ன அப்படின்னா ABC இந்த 3 நம்பர்ஸை 13ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு மீதி வந்துட்டு 9, 7, 10 அப்படின்னு கிடைக்குது. அதாவது நம்மளோட லெம்மா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா என்னது இதுதானா. அப்போ B அப்படிங்கிறது வகுக்கிற எண்ணு, இது R வந்து ரிமைண்டர். அப்போ நமக்கு மற்ற எதுவும் தெரியாது. இப்போ A1 13ஆல் வகுத்தா எனக்கு 9 கிடைக்கும், Bயை 13ஆல் வகுத்தா எனக்கு மீதி வந்து 7 கிடைக்கும், அதே போல் Cயை 13ஆல் வகுத்தா எனக்கு வந்துட்டு 10 கிடைக்கும். ஓகேவா? நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணணும்னா இந்த A + B + C வந்துட்டு 13ஆல் வகுப்படும் அப்படின்ட்டு. இப்போ நான் கண்டுபிடிச்ச இந்த வேல்யூவெல்லாம் ஏக்கு பதிலாக இந்த மாதிரி எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த Q வேல்யூ எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், Q வேல்யூவை ஆட் பண்ணால் எனக்கு 39 Q கிடைக்கும், ப்ளஸ் இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 26. இது மூணுமே வந்துட்டு 13ஆல் வகுப்படும். ஆமாம், இப்போ 13 வந்துட்டு இது ரெண்டுக்குமே காமனாக இருக்கனால வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு 3Q + 2 அப்படின்னு உள்ளே கிடைக்கும். அப்போ இது 13ஓட பெருக்கல். அப்போ 13ஓட பெருக்கல் எல்லாமே 13ஆம் வாய்ப்பாடால் வகுப்படும் அப்படின்னு அர்த்தம். நம்ம ப்ரூஃப் எழுதும்போது இப்படி எழுதிக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.